வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ மெனு தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஃப்ரை ப்ளஸ் பட்டாணி புலாவ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் 3 எடுத்திருக்கேன். ஒரு பிடி அளவு புதினா இலை, அரை பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. புதினா கூடவாக இருக்கணும், மல்லி இலை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டில் ஒரு 2-3 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் திருன்னு இந்த போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்டார் பூ, 2 மராட்டி மொக்கு, 5-6 முந்திரி, 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 10-12 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். முந்திரி ஜீரகம் இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டோரேஜ் இருந்து, ஸோ அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மல்லி புதினாலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அப்போ அதோடய இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையை இந்த போல் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழு இலையாக வேண்டாம், ஓகேங்களா. ஒரு இலையை 2-3 கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைஸ்க்கு வரும். நீங்கள் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மல்லி, புதினா, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் இருந்தது இல்லைங்களா, அந்த கலவை அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக உரித்த பட்டாணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணினா ஓவர் நைட் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு 2 விசில் அரை அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாதி வேக வச்சு அரை வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்தளவு வேக வச்சுட்டு இப்போ சாதத்தோடு நீங்கள் சேர்த்து பண்ணையில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் அளவு எடுத்திருந்தேன். ஆல்ரெடி தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சுட்டு இப்போ ரைஸை மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன். இதை உடைச்சிடாமல் மெல்லத்துக்கு அழுங்காமல் கிளறி விட்டுருங்க. ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா கண்டிப்பாக காஞ்ச பட்டாணி அதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை ஒரு ஆஃப் பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரைஸ் வேகிறதுக்கும் அந்த பட்டாணிக்கும் கரெக்டாக வரும், ஓகேங்களா. இதில் நான் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மீதி இன்னொரு கப்பில் தண்ணி சேர்த்தது இந்த மிக்ஸி ஜார் அலமன தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா 1 கப்பு 1க்கு 1.5 அளவு கரெக்டாக இருக்கும். அது நம்ம தக்காளி சாதம், பிரியாணி அந்த மாதிரி செய்யல அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த சாதம் கொஞ்சம் ட்ரைனஸாக இருக்கனால நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். எவ்வளோ ரைஸ் போட்டிங்களோ அந்த அளவுக்கு 1க்கு 1.5 கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் உப்பு போட்டுட்டேன், செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது. லைட்டாக கொதி வரட்டும். கொதி வரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அடுப்பு நல்லா அதிகப்படுத்திக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நீங்கள் கரண்டி வச்சு மெல்லிஸாக கலந்து விட்டுருங்க. இதை நீங்கள் ஃபுல்லாமே தேங்காய் பால்லையும் குக் பண்ணலாம், தேங்காய் பால் இல்லாமையும் குக் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நல்லா கொதி ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு நல்லா மெல்லிஸாக கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம லிட்டு போட்டு விட்டுறலாம். அடுப்பை குறைச்சிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். நம்ம மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க. வெயிட் போட்டதுக்கப்புறமா நல்ல ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா கமன்னு வாசனையோட பட்டாணி, மல்லி, புதினா போட்டு ஒரு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா பாருங்கள், சாதம் உதிரியாக ஆனாலும் நல்ல குலையாமல் உடஞ்சிராமல் அடி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வைக்க சொன்னது காரணமே இதுதான். மற்றதுனா நம்ம தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து குவான்டிட்டி கொஞ்சம் கூடவா சேர்த்து பண்ணல, அதில் தண்ணி இருக்கனால அதோட அளவே கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம வெறுமனே பட்டாணி மட்டும் சேர்த்து பண்ணுறனால உங்களுக்கு தண்ணியோட அளவு குறைவாக இருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளராக தண்ணி உங்களை சேர்த்துக்க சொன்னது. இதுக்கு நல்ல ஒரு சூப்பர் காம்போவாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. க்ரீன் கலர் ரைஸுக்கு ஆரஞ்சு கலர் ஃப்ரை செம்ம காம்போ சூப்பராக இருந்தது பாருங்கள். அழகாக
ரெடி ஆயிருச்சு. பட்டாணி புலாவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.